மேஷராசி அன்பர்கள், மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய ஒரு சிறப்பான விஷயங்கள் தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மார்கழி மாதத்தில் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தனுஷில் இருக்கார். தனுஷில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கார். சூரிய பகவான் எந்த பாகவத்தில் இருக்காரோ அது சார்ந்த மாதங்கள் தான். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா தனுஷு பாகவத்தில் சஞ்சரிக்கிற இந்த காலகட்டம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் தனது தந்தையின் மூலமாக ஒரு பாக்கியமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்க மூலயமா ஒரு தந்தையோட வழியில் அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் ஆகிட்டு வரலாம், ஒரு வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற விஷயங்களும் மிக சிறப்பான ஒரு விஷயங்கள் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு தந்தையுடன் சென்று வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு தடைப்பட்டு இருக்கோ, குழந்தை பாக்கியம் கூட தடைப்பட்ட மேஷராசி அன்பர்கள் தனது தந்தையுடன் அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருப்பவருடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குடும்பத்தோடு போயிட்டு வரணும், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேஷராசி அன்பர்கள் வியாபாரம் தொழில் ரீதியாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவங்களை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த மார்கழி மாதம், இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நண்பர்களின் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் இல்லை வாடிக்கையாளர் மூலமாகவும் தங்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் பேசும்போது பார்த்து பேசுங்க. கடன் யாருக்குன்னா கொடுக்கணும்னா ஒரு 10 லட்ச ரூபா கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 50,000 கொடுங்க. ஏன்னா அந்த அமௌண்ட் திருப்பி வருமானம் கேட்டால் ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் ஏதாவது கோர்ட்டு கேஸ் எதனா விஷயங்கள் இருக்குது, இல்லை டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணி சில பிரச்சனைகள் மாட்டுவீங்க. இந்த காலகட்டத்தில் மேஷராசி என்பவர்கள் டாக்குமெண்டேஷன்ஸில் சைன் பண்ண வேண்டாம், யாருக்கும் ஷூரிட்டி சைன் போட வேண்டாம். உங்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்ற வாக்கு கொடுக்கறதுல இந்த மாதத்தில் சைலண்டாக இருந்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா அது கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துமான கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த மார்கழி மாதத்தில் கடவுள் பக்தியோட கடவுளை வணங்கிட்டு இருந்தாலே ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது லாட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது போல் சில விஷயங்கள், இல்லை ஷேர் மார்க்கெட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற விஷயம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். தந்தையின் சில செயல்கள் மூலமாக உங்களுக்கு சில வருமானம் இழப்புகள், அதாவது தந்தையோட சில செயல்கள், ஒரு மருத்துவ உதவியாக கூட இருக்கலாம், தந்தைக்கு தேவைப்படுறதா இருக்கலாம், ஒரு இஎன்டி ரிலேட்டடான விஷயங்கள் தந்தைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஏதாவது சின்ன இஷ்யூஸ் இருந்தால் அதை உடனே செக் பண்ணிவிடுங்க. இது போல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகம் பாதகமாக நிறைஞ்சதாகவே இந்த மாதங்கள் நிகழ்ன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த மேஷராசி என்பது ஏதாவது ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி செய்தால் ப்ரமோஷன்ஸ் ஈஸியாகவே கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு பதவியை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அதனால நீங்கள் வாணிபம் செய்கிறதா இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் தொடர்புகள் நிறைய கிடைக்கும். நீங்கள் ஒரு ஸ்டெப் வச்சா 3 ஸ்டெப்பு அங்கே இறங்கி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் தவற விடாமல் மேஷராசி அன்பர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான படிக்கட்டுகள் நிறையவே இருக்குது. இதுக்கு முக்கியமான பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். தந்தையோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. உங்கள் தாய் தந்தையின் காலில் விழுந்து தினமும் ஆசீர்வாதம் வாங்க. இந்த மாதத்தில் எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எளிய முறையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், சரிங்களா, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்க மேஷராசி அன்பர்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பெண் அமைவதற்கான பெண்ணோ கணவனோ, சரிங்களா, ஆண் பெண், ஸோ மணமக்கள் ஒருவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலாம். இந்த கணவன் மனைவி, சரிங்களா, இந்த திருமண தம்பதிகள் எங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோவில்களில் அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர்ட்டு, சரிங்களா, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான மணமகனும் மணமகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்சூரன்ஸ் துறை சார்ந்த நபர்கள் தங்களோட லைஃப் பார்ட்னர் அமர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஆராய்ச்சி துறையில் இருப்பாங்க, ஒரு பிஹெச்டி படிக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை தொல்லியல் துறையில் ஒரு ரிசர்ச்சில் இருக்க ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ இது போல இடத்துல உங்களுக்கு பெண் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு மிக துல்லியமான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால் கணவன் ஆறு மனைவி எதனா அமையணும், இல்லை பெண் தேவைப்படுது, இல்லை ஆண் தேவைப்படுறாங்க, மாப்பிள்ளை தேவைப்படுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக இது போன்ற இடங்களில் இதுபோல் தொழில் வேலை
வேலை செய்பவர்களை நீங்கள் அணுகினால், சரிங்களா, இன்கேஸ் யாராவது ஒரு ரிலேஷன் சொல்கிறாரு, இது மாதிரி என் பையன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு, இன்சூரன்ஸ் கம்பெனியா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அங்கே தான் உங்களோட மாப்பிள்ளை ஆர் உங்களோட வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் அந்த பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான விஷயங்கள் ரிமூவ் பண்ணும்போது திருமண வாழ்க்கை கைகூடக்கூடிய ஒரு அமைப்பாக தை மாதத்தில் தங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நன்றி.